மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழையுடன் மணிக்கு 12 முதல் 28 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்ப்பாசனம், உரமிடல் மற்றும் பூச்சி மருந்து தெளித்தலை ஒத்திவைக்கவும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் நெல், நாற்றங்கால் மற்றும் நடவு செய்த வயல்களில் முறையான வடிகால் வசதி செய்யவும். நாற்றங்காலில் தத்துப்பூச்சிகள் தாக்கத்தை மேலாண்மை செய்ய 5% வேப்பங்கொட்டை சாறை தெளிக்கவும். நடவு வயலில் ஆனைக்கொம்பன் தாக்கம் காணப்படின் பிப்ரோனில் 5% எஸ்சி மருந்தை ஹெக்டருக்கு 1000 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் விதைப்பு செய்தலை ஒத்திவைக்கவும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்கவும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்யவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நடவு வயலில் குறுவை நெல் நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாலிப்பான நாற்றுகளை உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் 1 கிலோ 125 மில்லி லிட்டர் மற்றும் பாஸ்போபாக்டீரியாவை 1 கிலோ 125 மில்லி லிட்டர் 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுகளின் வேர்ப்பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20ற்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். பயிர் நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்குள் களை முளைப்பதற்கு முன் தெளிக்கும் களைக்கொல்லிகளான பூட்டாக்ளோர் 50 EC 1 லிட்டர் அல்லது அனிலோபாஸ் 30 EC 500 மில்லி லிட்டர் இவைகளில் ஏதாவது ஒன்றை 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும். களைக்கொல்லி இடும்போது வயலில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் இருக்க வேண்டும். களைக்கொல்லி இட்ட பின் 2 நாட்களுக்கு வயலுக்கு நீர் பாய்ச்சவோ வடிக்கவோ கூடாது. தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்யவும். தென்னையில் குரும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கும் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி லிட்டர் தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்கவும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக கால்நடைகள் மற்றும் கறவை மாடுகளுக்கு கோமாரி நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடைகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போடவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்கவும். நெல்லில் நாற்றங்கால் மற்றும் பயிர் வளர்ச்சி பருவத்தில் பாசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேகமூட்டமான வானிலை நிலவுவதால் பயிர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும். பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவும். மக்காச்சோளத்தில் அதிகமான காற்றினால் பயிர் சேதமடையலாம். ஆதலால் விவசாயிகள் பயிர் சேதமடைவதை தடுக்க செடிக்கு மண் அணைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும். வாழைக்கு மண் அணைத்தல் மற்றும் முட்டு கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும். இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம். காற்றில் கரும்பு சாயாமல் இருக்க மண் அணைத்தல் மற்றும் விட்டம் கட்டுதல் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக குறுவை பருவத்தில் நடவு செய்யப்பட்ட நெல் பயிரில் குருத்து பூச்சி காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 4 என்ற அளவில் வைத்து தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். மேலும் இதனை கட்டுப்படுத்த புரோபனோபாஸ் மருந்தினை ஏக்கருக்கு 400 மில்லி லிட்டர் தெளிக்கவும். அல்லது கார்டிராப் ஹைட்ரோகுளோரைட் குருணைகளை ஏக்கருக்கு 6 கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்து இட வேண்டும். வாழைப்பயிரில் வெட்டுப்புழு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இதன் தாக்குதலின் அறிகுறியாக இளம் புழுக்கள் இலைக்கு அடியில் இருந்து கொண்டு சுரண்டி தின்னும். மேலும் இரவு நேரங்களில் இலைகளை அதிகமாக உண்ணும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 40 மில்லி என்ற அளவில் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் உடன் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கவும். மேலும் வரப்பு பயிராக செண்டுமல்லி பூ பயிரினை பயிரிடுவது நல்ல பயனை கொடுக்கும். தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையில் கரும்பு பயிரை தாக்கும் மஞ்சள் இலை நோய் பரவலாக தென்படுகின்றது. இந்நோய் 5 லிருந்து 6 மாத கால வயதுடைய பயிரினை அதிகம் தாக்குகின்றது.
குறிப்பாக கணுவிடை பகுதிகள் சுருங்கி வளர்ச்சி குன்றி 3 முதல் 5 இலைகள் பழுப்படைந்து இலைகளின் நடுநரம்பு மஞ்சள் நிறமாக காணப்படும். நோய் தாக்குதல் அதிகமான நிலையில் கரும்பின் உச்சியில் முடிக்கொத்து போல் காட்சியளிக்கும். முதிர்ந்த கரும்புகளில்தான் இந்நோய் அதிகம் பரவும். இதனை கட்டுப்படுத்த வயல்களை சுத்தமாக பராமரித்தல் வேண்டும். சரியான ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் உர நிர்வாகம் செய்தால் இந்நோயின் தாக்குதலை பெருமளவு குறைக்கலாம். மேலும் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் இமிடாகுளோபிரிட் மருந்தினை கலந்து தெளிக்கவும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பூண்டு பயிரில் ஃபிசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டாசம் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஆஸ்பெரிலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மையை மேற்கொள்ள விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்டினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க வெளியில் மேய அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மரவள்ளியில் செம்பேன் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக புரோபகிட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் 1 மில்லியையும் கலந்து தெளிக்கவும். காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு 3 முதல் 5 கிராம் என்ற அளவில் கலந்து இலைவழி தெளிப்பாக பூ மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும். வாழை சாகுபடியாளர்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தார் போட்ட வாழை மரங்களை மூங்கில் அல்லது சவுக்கு மர குச்சிகளை கொண்டு முட்டு கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கால்நடைகளை தாக்கும் புற ஒட்டுண்ணிகளால் பண்ணையாளர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடும். பொதுவாக உண்ணி தாக்கம் மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படும். உண்ணிகள் கால்நடைகளை கடித்து ரத்தம் உறிஞ்சுவதால் இரத்த சோகை ஏற்படுவதுடன் பல நோய்க்கிருமிகளை கால்நடைகளுக்கு பரப்புவதால் கால்நடைகளின் உற்பத்தி திறன் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. உண்ணிகளை கட்டுப்படுத்துவதற்கு பொதுவாக பூச்சிக்கொல்லி மருந்துகளான சைபர்மெத்ரின், டெல்டாமெத்ரின், ஃப்ளூமெத்ரின் மற்றும் ஐவர்மெக்டின் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு தயாமித்தாக்சம் 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 400 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் நீளம் 5 அடி, அகலம் 1.5 அடி, ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலத்தின் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவிற்கு குறைக்கின்றது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெல் மற்றும் தோட்ட பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவமாகும். பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும்.